வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தின் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிலதெல்பியா சபைக்கு சொன்ன வார்த்தைகளை தான் கடந்த வாரத்திலும் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதில் ஒரு வார்த்தை இந்த வாரத்தில் நான் தியானிக்க போகிறோம். போன வாரத்தில் நாம் இதை 8வது வசனத்தை தியானித்தோம். ஆமே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் என்று சொல்லி கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் கேட்டோம். இந்த நாளிலே இன்னொரு வார்த்தை அதிகமாக என்னோடு பேசின கர்த்தருடைய வார்த்தை. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சிந்தைகளை வைத்து பேசிக் கொண்டிருந்தார் என்று. அதனுடைய 10வது வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் வரப்போகிற சோதனை காலத்துக்கு நான் உன்னை தப்புவித்து பாதுகாப்பேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடியால். ஆமே, 2 காரியம் பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபையில் வெளிப்பட்ட நற்கிரியை நான் சொன்னேன். 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டதிலே மாதிரியான சபை பிலதெல்பியா சபை. மீதி எல்லாமே ஒரு மாதிரியான சபை தான். மாதிரியான சபை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 2 முக்கியமான காரியத்தை நற்கிரியைகளாய் பார்க்கிறார், நல்ல விஷயங்களாய் பார்க்கிறார். அதுல ஒன்று, ஆமென், நாமத்தை மறுதலியாமல் இருந்தது. 2, அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை காத்து கொண்டது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான சபையே, அன்பான சகோதரா சகோதரி, அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். என்ன அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை காத்துக்கொள்வது? எப்படி நான் காத்துக்கொள்வது? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்த போது கர்த்தர் கற்று தந்த காரியத்தை நான் எளிய முறையிலே உங்கள் மத்தியிலே புரிந்து கொண்ட விதத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தின் 9வது வசனம். 1வது அதிகாரம். யோவான் தன்னை குறித்து சொல்லுகிறான். பத்மு தீவிலே விடப்பட்ட அனுபவத்தை குறித்து சொல்லும் போது இப்படி அறிமுகப்படுத்துகிறான். வாசியுங்கள். 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளனாய் இருக்கிறேன். பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை காத்து கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்கிறான். எவன் ஒருவன் அவருடைய பொறுமைக்கு, அவரை குறித்து நமக்கு தெரியும், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். எவன் ஒருவன் அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்கிறானோ அவன் அவருடைய ராஜ்யத்துக்கும் உடன் பங்காளனா இருக்கிறான். இன்று அவர் நிமித்தம் சகிக்கிற இந்த உபத்திரவங்கள், அவர் நிமித்தம் இந்த உபத்திரவங்களில் நீ பொறுமையா இருக்கிறாயே? கர்த்தர் அனுமதித்த பாதை, கர்த்தர் நியமித்தது என்று சொல்லி நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? இப்படி நீ பொறுமையா இந்த பாடுகளை சகிக்கிற அதே வேளையிலே நீ எப்படி மாறுகிறாய் என்றால் அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனாய் மாறுகிறாய். எவன் ஒருவன் உபத்திரவத்தின் பாதையிலே பொறுமையாய் சகிப்பானோ, கர்த்தர் தந்ததை முறுமுறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அவன் அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனாய் மாறுகிறான். பொறுமைக்கு உடன் பங்காளனாய் மாறுகிறவன் தான் அவருடைய ராஜ்யத்துக்கும் உடன் பங்காளனாய் இருக்கிறான். அவருடைய ராஜ்யத்துக்காய் நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அதுதான் இருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யத்துக்கு உடன் பங்காளனாய் இருக்க விரும்புகிறவன், அல்லது அவருடைய ராஜ்யத்துக்கு உடன் பங்காளனாய் இருக்க விரும்புகிற சபையே, அவருடைய பொறுமைக்கு நீ உடன் பங்காளனாய் இருக்க வேண்டும். எப்படி அவருடைய பொறுமைக்கு நாம் உடன் பங்காளனாய் இருப்பது? எப்படி இருப்பது?
அதை புரியும்படி மூன்று காரியங்களை மூன்றாய் பிரித்து நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அந்த மூன்றையும் நான் ஆரம்பத்தில் சொல்லி விடுகிறேன். ஒன்று, நாமும் பொறுமையா இருக்கணும். அவர் பொறுமையா இருக்கிறார். வேதத்தில் அநேக இடங்கள் அதை நாம் பார்க்கிறோம். நீடிய பொறுமை உள்ளவர். முதலாவது, நாமும் பொறுமையா இருக்கணும். இரண்டாவது, அவர் பொறுமையா இருக்கிறார், நானும் பொறுமையா இருக்கணும். இரண்டாவது, அவர் எதிர்பார்க்கிற மாற்றம் என்னில் உண்டாகணும். கொஞ்சம் வெயிட் பண்றார் ஆண்டவர், கொஞ்சம் பொறுத்து இருக்கிறார். அவர் சும்மா இல்ல, அவர் என்கிட்ட சில சேஞ்சஸ், என்கிட்ட சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். அதுக்கு நான் விட்டு கொடுக்கணும். மூன்றாவது, அவருடைய பொறுமையை நான் சோதிக்க கூடாது. நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லி நான் அவருடைய பொறுமையை சோதிக்க கூடாது. அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்க விரும்புகிறவன் மூன்று காரியங்களை செய்யணும். ஒன்று, நாமும் பொறுமையா இருக்கணும். ரெண்டு, அவர் விரும்புகிற மாற்றத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், அந்த மாற்றம் நம்ம உண்டாகணும். மூன்றாவது, அவருடைய பொறுமையை நாம சோதிக்க கூடாது. கவனமாய் கேட்க உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பொறுமைக்கு எவன் உடன் பங்காளனா இருக்கிறானோ அவனே அவருடைய ராஜ்யத்துக்கும் உடன் பங்காளனா இருக்கிறான். பிலதெல்பியா சபை இதை காத்து கொண்டபடியினால் கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வரப்போகிற சோதனைக்கு நான் உன்னை தப்புவித்து பாதுகாப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உபத்திரவ காலத்துக்கு முன்னே நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். சபையே, இன்று காண்கிறதல்ல இனி வரக்கூடிய உபத்திரவ காலம் என்பது. இன்று இத்தனை போராட்டங்கள் பிரதிகூலங்கள் மத்தியிலும் தேவன் கொஞ்சம் கிருபை பாராட்டுகிறார் அல்லவா? உபத்திரவ காலத்தில் இந்த கிருபை இருக்காது, கர்த்தருடைய வார்த்தை இருக்காது, தெய்வ பிரசனம் இருக்காது. இன்று நாம் ஆறுதல் அடைகிற தெய்வீகத்துக்கு அடுத்த எந்த காரியமும் இருக்காது. அந்த சோதனைக்கு சபை தப்பும்படியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று காண்பவைகள் எல்லாம் ஒரு சாம்பிள் தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபத்திரவ காலங்களுக்கு ஒரு முன்னோடி, அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. சரி, அடுத்த மாசம் சரியாயிரும், இன்னும் 2 மாசத்துல சரியாயிரும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லப்படுகிற அந்த உபத்திரவ காலத்துல இந்த கிருபை எல்லாமே இல்லை, இருக்காது. அன்னைக்கு அவ்வளவுதான். உபத்திரவம் தான், வேதனைனா வேதனை தான். அந்த சோதனை, அந்த உபத்திரவத்துக்கு சபை தப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுல தப்பித்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் சபையாய் கூடி ஆராதித்து என்னத்திற்கு? மனம் போன போக்கில், கால் போன போக்கிலே மற்றவர்களை போல நாமும் போயிருக்க வேண்டியதானே? அப்படி போகக்கூடாது. நாமும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் சபையில இணைத்து உபதேசத்தை கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனாய் சபை மாறுமானால் அவருடைய ராஜ்யத்துக்கும் கர்த்தர் பிராமிஸ் கொடுக்கிறார். பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? பிராமிஸ் என்ன? வரப்போகிற சோதனைக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன். அவர் காப்பேன்னு சொன்னா காப்பார். அவருடைய கையிலிருந்து யாருக்கும் பறிக்க முடியாது. நான் அதை புரியும்படி சொல்லுகிறேன். வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு முன் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் ஏங்கி சொன்ன அந்த ரகசிய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படும். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். சபை எடுத்துக்கொள்ளப்படும். இது சபைக்கு கொடுக்கிற அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை காத்த சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம். அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்கணும். அவன்தான், அந்த சபைதான் ராஜ்யத்துக்கு உடன் பங்காளனாய் இருக்கிறான். அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனாய் இருக்க முதலாவது நாமும் பொறுமையா இருக்க வேண்டும். நாமும், இந்த பொறுமை என்பது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா பெரிய சவாலான சப்ஜெக்ட், பெரிய சவாலான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஆண்டவர் சமூகத்தில் அது வைத்து தான் ஜெபித்து கொண்டிருந்தேன். போன வாரமே இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. ஆண்டவரே, பேசுறது ரொம்ப ஈஸி, பொறுமைன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனா எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா?
ஒரு சின்ன காரியத்தை கூட பிராக்டிக்கலா நம்மால பொறுமையா இருக்கிறது என்பது ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. வசனத்தை கேட்போம், வசனத்துக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து நம்மை எதற்கு நேராய் நடத்துவாராக. வாசியுங்கள், நாமும் பொறுமையா இருக்க வேண்டும். யோபு 5வது அதிகாரம், யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தில் அநேகரை பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவனை பார்த்து நீ பாக்கியவான், நீ பிளஸட்ங்கிற ஒரு வார்த்தை வருதுனாலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அர்த்தம். யோபுவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். பொறுமையா இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில அந்த பொறுமையின் முடிவு என்பது காத்திருக்கிறது தான். பொறுமையா இருக்கிறது, வெயிட் பண்றது, சகிக்கிறது, பொறுத்து கொள்வது. ஆமென். இந்த முடிவு என்பது இவர்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. யோபுவின் சரித்திரம் 41வது அதிகாரத்தோடு முடிந்திருக்குமே, ஆனால் அவன் பொறுமையா இருந்து பிரயோஜனமே இல்லாமல் போயிருந்திருக்கும். மறுமையில எனக்கு ஒரு வாழ்வு உண்டு என்று நம்பி அவன் அப்படியே வேதனையில அவன் ஓட்ட முடிந்திருக்கும். அவன் பொறுமையா இருந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஒருவன் பொறுமையா இருக்கிறான், மறுபுறம் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா எப்பொழுது மாறுகிறாயோ அங்கே அவருடைய கிரியை உன் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். அவருடைய பொறுமையை குறித்து, யோபுவின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிற தேவ செயல் என்பது முடிவிலே விளங்கும். ஹல்லேலூயா. நீ அவருக்காக தானே பொறுமையோடு காத்திருக்கிறாய். கர்த்தருக்காக தானே பொறுமையோடு காத்திருக்கிறாய். தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று 40வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாய்ந்து என்கிற வார்த்தைக்கு பெண்ட் என்று வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்ட் ஆகிறதுனா அப்படி குனிகிறது. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்த போது அவர் எனக்காக இறங்குறார். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். எந்த ஒரு காரியம், தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவன் இந்த விஷயத்தில் இடைப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் இடைப்படணும். இந்த காரியத்தை தேவன் செய்யணும். என் பிள்ளையுடைய காரியத்தில் தேவன் இடைப்படணும். நம்ம மற்ற மனிதர்கள் எல்லாம் இடைபட விட்டுட்டு இருக்கிறோம். திருமண காரியம் வந்தா புரோக்கர்ஸ் இடைபட விட்டுட்டு இருக்கிறோம். ஒரு லேண்ட் காரியமாகட்டும், எந்த காரியமாகட்டும், இடையில மனுஷங்களை வச்சு விளையாடிட்டு இருக்கிறோம். மனுஷங்களை வச்சு காரியத்தை நடப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தெரிந்த ஒரு அதிகாரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து இவர்களை வைத்து இன்னாரை போய் பார்ப்போம், அவங்கள போய் பார்ப்போம், இவங்களை பார்ப்போம்னு சொல்லி உலகத்தாரை போல தேவன் கிரியை செய்ய இடம் கொடுக்காமல், காத்திருக்காமல், பொறுமையா இருக்காமல், நம்முடைய அவசரம் ஆமென், அநேக காரியங்கள் ஆமென் அலங்கோலமானதுக்கு காரணமே நம்முடைய அவசரம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யோபு உட்கார்ந்துட்டான்ல, திராணிக்கு மிஞ்சின ஒரு சோதனையில் அகப்பட்டிருக்கிறதை அறிகிறான். உட்கார்ந்துட்டான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்தது, என்கிட்ட என்ன இருந்துச்சோ அது கர்த்தர் தந்தது. இன்னைக்கு கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் தந்துதான் இவ்வளவு நன்மை என்று இருந்துச்சு. என் பலத்துல நான் சம்பாதிக்கல, என் ஞானத்துல நான் சம்பாதிக்கல,
என்னுடைய திறமையினால நான் சம்பாதிக்கல, கர்த்தர் தந்தது. அப்ப இனி எனக்கு இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு வாழ்க்கை உண்டாகணும்னா கர்த்தர் தான் தரணுமே தவிர என்னுடைய அவசரப்பட்டு நான் என்ன செஞ்சாலும் என்னால சாதிக்க முடியாதுன்னு சொல்லி யோபு உட்கார்ந்துட்டான், வெயிட் பண்றான், பொறுமையாய் காத்திருக்கிறான். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னாடி மேல டைட்டில் என்ன எழுதியிருக்கு? பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த லாக்டவுன் பீரியட்ல எத்தனை பேர் அவசரப்பட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் பொறுமையா காத்திருக்கிறோம். கழுகு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு 40 வயசு ஆகும்போது சாப்பிட்டு 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 உடம்பெல்லாம் கொஞ்சம் பருத்து, சிறகெல்லாம் ரெக்கையெல்லாம் பழசாகி, அழகெல்லாம் கொஞ்சம் பெண்டாகி, இனி பழைய அந்த துடி துடிப்போடு பறக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் போது அது என்ன செய்யுமா? அது போய் காத்திருக்குமா? எது வரைக்கும் காத்திருக்கும் தெரியுமா? பழைய ரெக்கைகள் எல்லாம் பாருங்க, இந்த அலகை, வளைஞ்ச அலகை கல்ல தட்டி 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 உடைக்குமா, உடைச்சி அதுக்கப்புறம் அது புதிய அலகு முளைக்கும். அந்த அலகால பழைய ரெக்கைகள் எல்லாம் கொத்தி 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 ஒண்ணுமே இல்லாம, அதாவது பழையதென்று சொல்லப்படுகிற ஒண்ணும் இல்லாம முழுமை, அந்த உரிச்ச கோழி எப்படி இருக்கும்ல, ஒண்ணுமே இருக்காது. கழுகு அதே போல ரெக்கை எதுவுமே இல்லாம கழுகை இமேஜின் பண்ணி பாருங்க. இப்படி சீரோவா காத்திருக்கும். அதற்கான கண்மலையில, அதற்கான அடைக்கலத்தில், அதற்கான உறைவிடத்துல சீரோவா, இதுவரை கம்பீரம், அதனிடத்தில் வெளிப்பட்ட கம்பீரமாய் காணப்பட்ட எதுவுமே இல்லாம எல்லாவற்றையும் இழந்து சீரோவாக அந்த கழுகு காத்திருக்கும். எதுக்கு தெரியுமா? அதனுடைய முடிவுக்காக அல்ல, ஒரு புதிய துவக்கத்துக்காக. யோபுவின் பொறுமையை குறித்தும் கர்த்தருடைய செயலின் முடிவை குறித்தும் நமக்கு வேதம் காண்பிப்பது எதற்கு தெரியுமா? நீ அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை காத்து கொள்ளும் போது, ஆமென், அதிலே உன் வாழ்க்கை முடியும் என்று அல்ல, அங்கே உனக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டாகும், உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Praise God. உனக்கு ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கத்தை தரவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. சபையே, உன்னை இவ்வளவு நாளும் பாதுகாத்து கொண்டு வந்து ஒரு சோதனையிலிருந்து, ஒரு கண்ணியிலிருந்து, ஒரு ஆபத்திலிருந்து, ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை தப்புவித்து இனி ஒரு சோதனையில் அகப்படுத்துவதற்கு அல்ல. அவர் பொறுமையா இருக்கிறார். அவருடைய பொறுமைக்கு நீ உடன் பங்காளனாய், ஆமென், உடன் பங்காளியாய் நீ மாறும் போது வரப்போகிற பெரிய சோதனைக்கு கர்த்தர் உன்னை தப்புவிக்க போகிறார். அதே வேளையில் ஒன்றை புரிந்து கொள், நீ அவருக்காய் காத்திருக்கிறாய், அவருக்காய் சகிக்கிறாய். இந்த காலத்து பாடுகள், ஆமென், நீ பொறுத்திருக்கிறாய். கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார் என்று லூக்கா 18வது அதிகாரத்துல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்காக கர்த்தர் ஒரு உவமை சொன்னார் அல்லவா? அந்த உவமை சொல்லிவிட்டு, ஆமென், ஒரு அநீதி உள்ள ராஜாவே இப்படி செய்வானானால் என்ன சொல்லுகிறார்? 7வது வசனத்தை வாசிங்கள். 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நல்ல கவனிங்க. யார் விஷயத்தில் அவர் பொறுமையா இருக்கிறாரா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் பொறுமையா இருக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோ, உனக்கு நியாயம் கிடைக்கும். ஆமென். அவர் பொறுமையா இருக்கிறார்னாலே உனக்கு நியாயம் கிடைக்கும். அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்கிறவன் தனக்கு நியாயம் நிச்சயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில காத்திருப்பான். நான் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். என் காரியத்துல தேவன் பொறுமையா இருக்கிறார். ரீசன் என்ன? ரீசன் ஒன்றுதான், எனக்கு நியாயம் செய்ய, எனக்கு நியாயம் கிடைக்கும். இதைதான் யோபு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு நியாயம் கிடைக்கும். அவர் பொறுமையா இருக்கிறார். அவருடைய பொறுமையை சொல்லி வசனத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் அவர்களும் பொறுமையா இருப்பார்கள். ஓகே, எதற்காக அவர் பொறுமையா இருக்கிறார்? எனக்கு நியாயம் செய்யதான்.
சத்துரு என் வாழ்க்கையில இன்னும் அதிகம் பிரச்சனை போயிடட்டும், இன்னும் விளையாடட்டும்னு சொல்லி சத்துருவை என் வாழ்க்கையில் விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல என் தேவன். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு விட்டு கொடாதவர். கடந்த நாள் என்னை அதிகம் பலப்படுத்தின ஒரு வார்த்தை, சாத்தான் யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான் பாருங்க. யோபுவை சோதிக்கும்படி முதல்ல கர்த்தர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோன்னு கேட்கிறார். உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? அவன் பிரதியுத்தரமா என்ன சொல்லுகிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, வேலி அடைக்கவில்லையோ, அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னால் அவனை நெருங்க கூட முடியல, அவன் நிழல கூட தொட முடியல. ஏன் முடியலன்னா, நீங்க ஒரு வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். ஆண்டவர் சொன்னா சரி நீ கை வச்சு பாரு சொல்லிட்டு ரெண்டாவதும் திருப்பி கேட்பார். ரெண்டாவது இந்த வார்த்தையை சொல்லுவார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க. 2வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன், இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். கவனிங்க, இப்போ பயங்கரமான ஒரு சோதனை. என்ன சோதனை? இவ்வளவு நாள் அவருடைய வேலைக்குள்ள இருக்கிறான், இப்ப சோதிக்கப்படும்படி அவன் இப்பொழுது யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டான் என்றால் சாத்தானுடைய கையில. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். நல்ல கவனிங்க. என்ன வச்சுக்கோ, இதான் யோபு, உன் கையை காட்டு, நான் வச்சுக்கோ. கொடுத்துட்டு என்ன சொல்லுகிறார்னா, அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. சாத்தான் கையில இருக்கிறான். சாத்தான் கையில் இருந்தாலே சாத்தான் தன் இஷ்டப்படி அல்லவா அவனுக்கு செய்ய வேண்டும். நீ சோதி, என் தாசனாகிய யோபுவை குறித்து நீ இப்படி தப்பா நினைச்சிருக்கீங்கன்னா வச்சுக்க, முடிஞ்சா சோதிச்சு பாரு. இப்படி சொல்ல விரும்புகிற, அவன் கையில கொடுத்துட்டும் அவர் சொல்றார் முடிஞ்சா தொட்டு பாருங்கிறார். பிசாசின் கையில கொடுத்தும் கண்ட்ரோல் அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹே என்னுடைய வேலைக்குள்ள வச்சு மட்டும் இல்ல என்னால என் பிள்ளைய பாதுகாக்க முடியும், உன் கையில வச்சும் என்னால நான் காக்க முடியும். என்ன வச்சுக்கோ, நான் கையில தாரேன், முடிஞ்சா தொட்டு பாரு, முடிஞ்சா தொட்டு பாரு. கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு. எந்த வல்லமைக்கும் மிஞ்சின வல்லமை என் தேவனுடைய வல்லமை. ஆமென், ஹல்லேலூயா. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல நேரத்தில் தோணும் ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரோ, ஒப்பு கொடுத்துட்டாரோ. சில நேரத்தில் விட்டு கொடுக்கிறது போல இருக்கும், சில நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறது போல இருக்கும். ஆனா God is in control. அவர் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். ஆமென். நீ கொஞ்சம் பொறுமையாரு. சில நஷ்டங்கள் போல இருக்கும், சில இழப்புகள் போல இருக்கும். ஆனா தேவன் அனுமதித்தார். தேவன் அனுமதிக்காம என்னுடைய ஒரு முடிய கூட யாருக்கும் தொட முடியும், நிழல கூட சாத்தானுக்கு தொட முடியாதுங்கிற நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறதா? நீ பொறுமையாரு, பொறுமையாரு. அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இரு. நிச்சயமாய் தேவன் நியாயம் செய்வார். பாருங்க, சாத்தான் கையில கொடுத்துட்டு சொல்ற பிராணனை தொற்றாதங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்ன செய்யணும், எவ்வளவு சோதிக்கணும், எல்லாம் அவர் லிமிட் போட்டுட்டாரு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்று சமுத்திரத்துக்கு எல்லையை குறித்தவர். இன்னைக்கு நீ எந்தெந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாயோ, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். இன்னைக்கு இந்த சத்தத்தை நீங்க சும்மா கேட்கவில்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்த, உன்னுடைய இந்த ஓட்டம் இதோடு முடிந்து விடாது சகோதரா. அவர் நியாயம் செய்வார். ஆமென். அவர் நிச்சயம் அவருடைய செயலின் முடிவு, அது முடிவிலே விளங்கும், அது முடிவிலே விளங்கும். கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. யோபுவை முதல்ல 4 பேர் பார்க்க வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? யோபுவின் பரிதாப நிலைமையை பார்க்க. அதன் பிறகு சொந்தங்கள் எல்லாம் வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? யோபுவின் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்க. எந்தெந்த கண்கள் உன்னுடைய பரிதாப நிலையை கண்டதோ அத்தனை கண்களும் நீ அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை காண போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமை குறித்து வாசியுங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த பிரச்சனையில, இந்த பாதையில தேவன் ஏன் என்னை நடத்த விட்டார் என்று சொல்லி கலங்காமல், நீ நல்ல கவனமா கேளுங்க. தேவன் ஒரு சோதனையின் பாதையில் நம்மை நடத்த அல்லது நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்றாலே அதை அனுமதிப்பதற்கு முன்னதாகவே ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருப்பார். புரியும்படி சொல்றேன். ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாம் இடத்திலே சொன்னார். ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு செல்லுகிறார். ஆனால் ஈசாக்கை பலி செலுத்த சொல்வதற்கு முன்னமே, ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னமே அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். என்ன வாக்குத்தத்தம்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். வாக்குத்தத்தத்தை கொடுத்த பிறகுதான் இந்த சோதனையில அனுமதிக்கிறார், இந்த சோதனையில நடத்துகிறார். ஆபிரகாம் இந்த சோதனையை மட்டும் பார்த்திருப்பானே, ஆனால் ஐயோ என் பிள்ளையை பலி செலுத்த சொல்லுகிறாரே, இதை மட்டும் அவன் கண்ணு முன்னாடியே வச்சு பார்த்திருப்பான். ஆனால் அவனால் பொறுமையாய் இருந்திருக்க முடியாது, அவனால் பொறுமையாய் காத்திருக்க முடியாது. அவன் எதை நினைக்கிறான் என்றால், கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை, கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராமல் இருந்திருந்த நான் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன். இன்னைக்கு நீங்க சில பிரச்சனை உங்களை வாட்டுகிறதா, சில பாதை உங்களை இருக்குகிறதா, இதுல நீங்க எதை நினைக்கணும்? ஐயோ ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, இப்படி நினைத்து புலம்பாமல் இந்த பாதையில நீங்கள் கால் வைப்பதற்கு முன்னமே உங்களோடு பேசின கர்த்தருடைய வார்த்தை உண்டல்லவா, அதை நினைத்து பாருங்கள். நீங்கள் பொறுமையாய் காத்திருப்பீர்கள். பொறுமையாய் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமை அவசியம். இந்த பொறுமை எதனால் உண்டாகிறது? ரெண்டு காரியங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று ரோமர் 5:3, உபத்திரவத்தினால் பொறுமை, உபத்திரவம் பொறுமையையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சில உபத்திரவத்தின் பாதையில நடத்துகிறார். எதற்கு? நம்மிலே பொறுமை விளங்க. இரண்டாவது ரோமர் 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனத்தினால். அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும். அப்ப நல்ல கவனிங்க. உபத்திரவத்தினாலும் பொறுமை உண்டாகிறது, தேவ வசனத்தினால் பொறுமை உண்டாகிறது. உபத்திரவம் எதற்காக? ஏன் இந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார்? நம்மை பக்குவப்படுத்த, நம்மை பண்படுத்த, அல்லது நம்மை நல்ல நிலமாய் மாற்ற கர்த்தர் உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார். தாவீது சொல்லுகிறான் அல்லவா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் நல்ல நிலைமை இல்லை. என் இருதயம் வழியோரமா இருந்தது. என்னுடைய இருதயம் கற்பாறையா இருந்தது. என்னுடைய இருதயம் முள்ளுகளால் நிறைந்திருந்தது. ஆனால் நான் உபத்திரவப்பட்ட பின்பு நான் உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறேன். என்னுடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறுகிறது. உபத்திரவம் நம்மை பண்படுத்துவதற்காக, வசனம் நம்மில் நல்ல கனிகள் வெளிப்படுவதற்காக. லூக்கா 8:15 வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 15வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உபத்திரவம் நம்மை நல்ல நிலமாய் மாற்றுகிறது. வசனம் நல்ல கனிகளை நமக்கு கொடுக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறது? ஏன்? ஹல்லேலூயா. உன்னை அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனாய் மாற்றுவதற்கு, உனக்கு நியாயம் செய்வதற்கு, உனக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரிப்பதற்கு. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. லூக்கா 21:19 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள்.
பொறுத்து இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட கர்த்தர் எனக்கு பிராமிஸ் பண்ணிருக்கிறார்னா அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். நம்ம பிரச்சனை என்னன்னா வார்த்தையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற அளவுக்கு அவர் அந்த நிறைவேற்ற நம்ம காத்திருக்கிறது இல்ல. 3 நாள் ஃபாஸ்டிங் இருப்போம். எதுக்காக ஃபாஸ்டிங் இருப்போம்? எனக்கு ஒரு வார்த்தை வேணும், எனக்கு ஒரு ரேமா வேணும், எனக்கு ஒரு வேர்டு வேணும். ஓகே, காத்திருக்கிறோம், வார்த்தை கிடைக்கிறது. வார்த்தையை பெற்றுக்கொள்ள காத்திருக்க முடிந்த உங்களுக்கு அந்த வார்த்தை நிறைவேற ஏன் காத்திருக்க முடியவில்லை? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? அவர் நம்மோடு பேசுவதும் நாம் அதை செயல்படுத்துவதுமா இருக்கிறது இல்ல. நான் சொன்னேன், நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்னேன், நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கரமே செய்து முடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு இழந்த எல்லாத்தையும் யோபுக்கு சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. காரணம், யோபுவே சொல்லுகிறான், இது இவ்வளவு நான் சம்பாதித்ததல்ல, கர்த்தர் தந்தது. கர்த்தர் தந்தது. நீ பொறுத்திரு, நீ காத்திரு, அவருடைய பொறுமைக்கு நீ உடன் பங்காளனாய் மாறு. அவசரப்படாதே. உன்னோடு பேசினவர் தான் உனக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ரூத் 3:18 வாசியுங்கள். போவாசின் பாதப்படியிலே அமர்ந்த ரூத்துக்கு போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன? மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு அவள் நேர நகோமியின் இடத்தில் வரும்போது நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? வாசியுங்கள். அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. அடுத்து வாசிங்க. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். பொறுத்திரு, அவர் இளைப்பாறாமல் உனக்கு கிரியை செய்வார். சொல்லி இருக்கிறார்ல, உனக்கு வேண்டியபடி செய்வேன் சொல்லி இருக்கிறார்ல, நீ பொறுத்திரு. எண்ணம், அந்த வார்த்தை பாத்தீங்களா? இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. என்ன அவசரம்? பேசி இருக்கிறார்ல, நான் உனக்கு இதை செய்வேன் சொல்லி இருக்கிறார்ல, உன் பிள்ளைக்கு இதை செய்வேன் சொல்லி இருக்கிறார்ல, ஏன் அவசரப்படுறோம்? 100வது வயதிலே சரீரம் செத்து போன நிலையிலும் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததும் ஆபிரகாம் பார்த்துட்டு கண்ண மூடல. அதன் பிறகு இன்னும் 75 வருடம் வாழ்ந்து அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பிள்ளையோடும் பேர பிள்ளையோடும் கூடாரத்தில் குடியிருந்தான் என்று எபிரேயர் 11 நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பிரச்சனை என்னன்னா, எனக்கு வயசாகுதுன்னு சொல்லி காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பிராமிஸ் பண்றது நீ பார்ப்பதற்கு மட்டுமல்ல, நீ சுதந்தரிப்பதற்கு. என் பிள்ளைக்கு வயசாகுது, எனக்கு வயசாகுது. கர்த்தர் சும்மா பேச மாட்டார். அப்ப எதுக்கு வார்த்தையை கேட்டீங்க? நீங்க எதுக்காக வசனத்தை நோட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மள பிடிச்சு வைக்க முடியுமாங்க? எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அப்புறம் ஏன் அவசரம்? கர்த்தர் காவாராகில் மாஸ்க் போடுவது விருதா. கர்த்தர் காவாராகில் சானிடைசர் வச்சு நல்ல கையில போட்டு சோப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணுவது விருதா. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாம் பண்ணணும், சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணணும். ஆனா கர்த்தர் காக்கலைன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அப்படிதான். நம்முடைய நாளை எப்படி இருக்கும் நமக்கு நிச்சயம் கிடையாது. இந்த 2020 இப்படி ஒரு சிச்சுவேஷனை பிரெடிக்ட் பண்ணோமா? டிசம்பர் 31 சபையில கூடி ஆராதித்தோமே, புது வருஷம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாருமே எதிர்பார்த்தோமே, ஆசைப்பட்டோமே. இது எதிர்பார்த்ததா? ஆண்டவர் சொல்ற, ஏன் அவசரப்படுற? உனக்கு வார்த்தை தந்திருக்கிறார்ல, ஜனவரி 1ஆம் தேதி உனக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்தார்ல. நீ ஆண்டவர் சமூகத்துல உன் எதிர்காலத்துக்காய் ஜெபித்த போது உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதே. உன் பிள்ளைகளுக்காய் ஜெபித்த போது உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதே. ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஜெபித்த போது உன்னோட கர்த்தர் பேசினார் அல்லவா? இனி நீ பொறுத்திரு. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. 4வது அதிகாரத்துல அவள் எதிர்பார்ப்புக்கு மேலான காரியம் நடந்தது. எந்த வயலிலே கதிர பொறுக்க போனாலோ அந்த வயலுக்கு சொந்த காரியாய் மாறினாள். பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். செயலின் முடிவு 4வது அதிகாரத்துல விளங்கும். ஆமென். அது முடிவில் விளங்கும். நீ பொறுத்திரு. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமென், பொறுமையா இருங்கள், காத்திருங்கள்.
கர்த்தர் வார்த்தை தந்திருக்கிறாருன்னா அந்த வசனத்தை பிடிச்சு நம்பி காத்துருங்க. ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்கு உடன் பங்காளனா இருக்கணும். வரப்போகிற சோதனைக்கு தப்ப இந்த பொறுமை மிகவும் அவசியம். மிக 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 அவசியம். பாருங்க, முந்தானத்து திடீர்னு இல்ல டாஸ்மாக் கடை ஓபன் பண்ணிட்டாங்க. நியூஸ்ல பார்த்த பரிதாபம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வரிசையா நிக்கிறாங்க. எவ்வளவு பொறுமையா நிக்கிறாங்க. எவ்வளவு அவங்களுக்கு இருக்கிற பொறுமை கூட இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இல்லாதது பரிதாபம். சிலர்லாம் நைட்டே போய் காத்திருக்கிறாங்களாம் அந்த கியூல, வரிசையில. எவ்வளவு பொறுமையா நின்று போய் தங்களை கெடுக்கிற காரியத்தை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அது பார்த்தாலே பரிதாபமா இருந்தது. இன்னைக்கு உலக மக்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் கிரியை நடப்பிக்க இல்ல அங்க போய் பார்ப்போம், இங்க போய் பார்ப்போம், அவங்கள்ட்ட போய் பார்ப்போம், ஆனா ஜெபம் நடக்கும். ஜெபம் நடக்கும். தாவீது சொல்லுகிறா 39வது சங்கீதம் கடைசி வசனம் 1வது சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனத்தை சேர்த்து படித்தீங்கன்னா சரியும். ஒரு கதறுதலோடு 39வது சங்கீதத்தை முடிக்கிறான். 40வது வசனம் 1ல சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, அதாவது அவர் என் பட்சத்தில் வரும் மட்டும் என்கிட்ட அவர் பெண்டாகி, நான் அந்த சாய்ந்து இதை குறித்து நான் ஒரு நாள் மெடிடேட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாய்ந்துங்கிற வார்த்தைக்கு பெண்டுங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. பொதுவா நம்ம எதுக்கு குனிவோங்க? இப்போ எனக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறா, 3 வயசு. அவன் என்கிட்ட டேடின்னு ஏதாவது சொல்ல வர்றா. நான் ஒரு கூட்டத்தில் நிற்கிறேன், என்கிட்ட ஏதாவது சொல்ல வர்றேன், நான் அதை கேட்க விரும்புவேனாகில் அல்லது நான் செவி கொடுத்து நான் கேட்பதின் அடையாளம் என்ன செய்வேன், நான் இருக்கிற நிலையிலிருந்து அப்படி பெண்டாகி அவகிட்ட சாய்ந்து போவேன். சாய்ந்து போவேன். அத்தனை கூட்டத்தின் நடுவில் டேடின்னு என்கிட்ட ஏதாவது பேச வந்தா நான் அப்படி பெண்டாகி குனிஞ்சு என்னம்மா அப்படின்னு கேட்பேன். அது எனக்கு ஒரு வெட்கமும் கிடையாது, அதுல எனக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. ஏன்னா அது என் மகள். நான் பெண்டாகிறேன், நான் சாய்ந்து கொடுக்கிறேன். இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் அவ அங்கிருந்து சொன்னாலும் எனக்கு கேட்கும். ஆனா நான் சாய்ந்து கொடுக்கும் போது அவளுக்கு இன்னும் ஒரு தைரியம் இருக்கும். அப்பா கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இந்த ஒரு நிச்சயம் தாவீதுக்கு வரும் மட்டும் தாவீது வெயிட் பண்றான். என் ஜெபத்துக்கு அவர் பதில் கேட்கிறார், அவர் பதில் எல்லாம் ரைட். ஆனா ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற பதில் உங்களுக்கு தெரியும்பா. எப்படி பதில் கொடுத்தா பயப்படாதேன்னு சும்மா இருக்கிற இடத்துல இருந்து நீர் பயப்படாதேன்னு சொல்ல முடியும். ஆனா அதை விடவும் என் கையை பிடிச்சு பயப்படாதேன்னு சொன்னா அது எனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படிதான் அவர் சொல்லுகிறார். யாக்கோபே பயப்படாதே. அவர் இருக்கிற அவர் சொல்ல ஆகும் பயப்படாதேன்னா பயம் நீங்கிட்டுன்னு அர்த்தம். ஆனா யாக்கோபுக்கு தைரியத்தை கொடுக்கணும்னா அவன் கையை பிடிச்சு சொல்லணும் பயப்படாதே. இந்த அனுபவம் உண்டாக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கும். உபத்திரவம் நம்மை பக்குவப்படுத்தும், வசனம் நம்ம நல்ல கனிகளை கொடுக்க வைக்கும். 2வது காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது நாமும் பொறுமையா இருக்கணும். அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்க நாமும் பொறுமையா இருக்கணும். 2வது அவர் எதிர்பார்க்கிற மாற்றம் நம்மில் உண்டாக வேண்டும். அவர் ஏன் பொறுமையா இருக்கிறார், அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நாம் கை கொள்ளணும். அவர் ஏன் பொறுமையா இருக்கிறார் என்பதை அறிந்து அது நம்மில் வெளிப்பட, அந்த மாற்றம் அந்த கிரியை நம்மில் வெளிப்பட நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அவர் ஏன் பொறுமையா இருக்கிறார்? ஆமா, 2 பேதுரு 3:9 வாசியுங்கள். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் பொறுமையா இருக்க காரணம் என்ன? மனம் திரும்பணும். மனம் திரும்ப, நீ கெட்டு போயிடக்கூடாது. 15வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று, அவருடைய பொறுமையை இரட்சிப்பென்று, அவர் பொறுமையா இருக்கிறார்னால புரிஞ்சுக்கோ, இரட்சிப்பென்று. நீ ரட்சிக்கப்படும்படி உனக்கு கொடுக்கப்படுகிற தருணம், நீ மீட்கப்படும்படி அல்லது நீ மனம் திரும்பும்படி உனக்கு கொடுக்கப்படுகிற தருணம். அவ்வளவுதான், இனி அவுட்டு, இனி முடிஞ்சது, என் கதை முடிஞ்சது, என் வாழ்க்கை அவ்வளவுதான். இல்ல, கிருபை தாரார்ல,
அவர் பொறுமையா இருக்கிறார்ல. பாவங்களுக்கு தக்கதாய் அவர் தண்டிக்கணும்னா எவ்வளவு நேரம் தாங்க வேணும்? அதாவது அடிக்கப்பட வேண்டிய நான், அடிக்கப்பட வேண்டிய நம்மை அடிக்காம ஓங்கிட்டு வெயிட் பண்றாரு. அவன் திருந்துறானா பார்ப்போம், இன்னைக்கு திருந்துறானா பார்ப்போம், இன்னைக்கு திருந்துறானா பார்ப்போம். அவருடைய நீடிய பொறுமை என்பது நீ பாவம் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போன்னு விடுவதற்கல்ல, மனம் திரும்புவதற்காய். அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை கை கொள்ளுகிறவன் எவன் தெரியுமா? தன் கிரியைகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்புகிறவன். கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நீ ரட்சிக்கப்படும்படி அவர் உனக்கு தருகிற தருணம் என்று எண்ணு. நீ கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் நீ அறிந்து கொள்ளணும். ஆமா, சின்ன வயசுல 90ஸ்ல பொதுவாகவே பரவலாகவே சபைகளில் ஒரு பேச்சு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 2000 இயேசு வரப்போகிறார். நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க 2000 இயேசு வரப்போகிறார். ஆனா 2000 இயேசு வரல. வராததும் சொன்னவங்க எல்லாம் யாராயிட்டாங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் ஆயிட்டாங்க. நான் அவர்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்ல மாட்டேன். மாறாக நான் இப்படி சொல்லுகிறேன், ஒருவேளை 2000 இயேசு வந்திருந்தால் எத்தனை பேர் போயிருப்போம்? ஏன் 2000 இயேசு வருவார் என்று அநேகர் சொல்ல ரீசன்ல ஒரு ரீசன் என்ன? காலங்களை வைத்து பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் 2000 வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன 2000 வருடம்? மோசே நாட்களுக்கு முன்பதாக 2000 வருடங்கள், அது மனசாட்சியின் காலம். மோசையின் காலம் துவங்கி இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரைக்கும் 2000 வருடங்கள், அது நியாயப்பிரமாண காலம். உலகம் தோன்றி 6000 வருடங்கள் ஆகிறது. முதல் 2000 வருஷம் மனசாட்சியின் காலம், அடுத்த 2000 வருஷம் நியாயப்பிரமாணத்தின் காலம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலம் நமக்கு கிருபை நாட்கள், கிறிஸ்துவின் நாட்கள் துவங்கி கிருபையின் காலம். அப்ப எல்லாரும் எப்படி பிரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? மனசாட்சியின் காலம் 2000 வருஷம், நியாயப்பிரமாண காலம் 2000 வருஷம், அப்ப அதுக்கு 2000 இதுக்கு 2000, கிருபையின் காலத்துக்கு 2000 வருஷம்னு பிரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா 2000 முடியும்னு பார்த்தாங்க, முடியல, அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் கிருபை. ஆனா 2000 முடிய வேண்டியது 2000 முடியாமல் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது கிருபை. ஆனா அதே வேளையில் இன்னொரு எச்சரிப்பு, எப்ப வேணாலும் முடியலாம், எப்ப வேணாலும் ஸ்டாப் ஆகலாம். 2000 முடிய வேண்டியதுன்னு சொல்லுகிறார்கள். நான் அது இப்படி சொல்லுகிறேன், 2000 முடிய வேண்டியது அவர் முடிக்காம இன்னும் கிருபையை பாராட்டுறார், இன்னும் பொறுமையா இருக்கிறார். நான் எதுக்கு தெரியுமா? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ கேள். நீ கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. நீ மனம் திரும்பணும். அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணணும். ரட்சிப்பு என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஜீசஸ். ஆமென். அவர் இந்த கிரியை உன்னில் வெளிப்பட விரும்புகிறார். மனம் திரும்புதலை கொடுத்து 2 காரியம் சொல்றேன். 1, நான் மனம் திரும்பணும். 2, என் மூலமாய் அநேகர் மனம் திரும்பணும். இதற்கு தான் கர்த்தர் பொறுமையாய் இருக்கிறார். பவுல் அதை தெளிவாய் தீமோத்தேயுக்கு எழுதுகிறான். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 15-16 வசனங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். புரியும்படி சொல்றேன். பாவிகளில் பிரதான பாவியா இருந்தேன்னா நித்திய ஜீவனை அடையும் படிக்கும், அதாவது நான் ரட்சிக்கும்படிக்கும், இனி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திருஷ்டாங்கம் உண்டாகும் பொருட்டும் என் மூலமாய் அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படிக்கும் நான் இரக்கம் பெற்றேன். அதுதான் சொன்னேன். நாம மனம் திரும்பணும், நம் மூலமாய் மற்றவர்கள் மனம் திரும்பணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்படி சொல்ல விரும்புகிறேன், பெற்றுக்கொள்ளணும், பகிர்ந்து கொடுக்கணும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், பகிர்ந்து கொடுக்கணும். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்காக ஜெபித்திருக்கிறோம்?
எல்லாரையும் போல ஒருவேளை சுவிசேஷம் சொல்லுகிற அந்த ஒரு கிருபை இல்லாமல் இருக்கலாம். கூட ரொம்ப நெருங்கி பழகினவங்க கிட்ட அட்லீஸ்ட் இயேசுவை குறித்து ஏதாவது ஒரு காரியம் சொல்லி இருக்கிறோமா? ஆண்டவர் பொறுமையா இருக்கிறது நோக்கம். நீ மனம் திரும்பினா மட்டும் போதாது. நான் மட்டும் மனம் திரும்பிட்டு மற்றவர்களுடைய ரட்சிப்பை குறித்து நான் எவ்வளவு வேணும் அக்கறை இல்லாமல் அதை குறித்து எந்த ஒரு எஃபர்ட் எடுக்காம நான் இருப்பேனே, ஆனால் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அந்த ஒரு தாளந்தை வாங்கி மண்ணில் புதைத்து வைத்தானே அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறேன். இல்ல 2 நாளாக்கணும், 5 10 அது எனக்கெல்லாம் கிடையாது. இல்ல, யார் சொன்னா? தேவனுடைய இரக்கம் என்ன? நான் நித்திய ஜீவனை பெறணும். இனிமேல் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என் மூலமாய் சில காரியங்கள் திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதற்காகவே தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார், நீடிய பொறுமையா இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனம் திரும்பணும். 2வது செவி கொடுக்கணும். பாருங்க, அவர் எதிர்பார்க்கிற அடுத்த பிரதான மாற்றம் என்ன தெரியுமா? செவி கொடுக்கணும். ஏசாயா 48வது அதிகாரம் 9 முதல் 12 வரை வேகமாய் வாசிங்கள். 9 முதல் 12 வரை. ஏசாயா 48 9 முதல் 12 வரை. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை அந்த வார்த்தையை பாத்தீங்களா? நிறுத்தி வச்சேன், ஸ்டாப் பண்ணிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருக்கிறேன். அவருடைய கோபத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமாங்க? நிக்க முடியுமா? ஆனா அவருடைய நாமத்தின் நிமித்தம், ஏன் அந்த நாமம் நம்ம மேல தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் நிறுத்தி வைத்தேன். வாசிக்க. உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையா இருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன். ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே. 12வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடுக்கணும். நெகேமியா 9:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அநேக வருஷம் நீடிய பொறுமையா இருந்து தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசிட்டே இருந்தாராம். ஆனா ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. அவர் பொறுமையா இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறுமையா இருந்து இன்னைக்கு செவி கொடுப்போம், இன்னைக்காவது கேட்பான், இந்த சண்டையாவது கேட்பான். அவருடைய பொறுமை. நான் மனம் திரும்பணும், நான் செவி கொடுக்கணும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எரேமியா 13:27 சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமே சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும்? அவர் ஒரு விஷயத்துல பொறுமையா இருக்கிறார்னாலே அந்த விஷயத்துல எனக்கு கர்த்தர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நான் மனம் திரும்பணும், என் மூலமாய் அநேகர். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னும் நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாயோ? இல்ல, மனம் திரும்பணும், செவி கொடுக்கணும். அடுத்து தேவன் விரும்புகிற மாற்றம் என்ன தெரியுமா? கிரியைகளை சரி செய்யணும். அதுதான் நினிவேக்கு கர்த்தர் பொறுமையா இருந்தது. அழிக்கணும்னு யோனாவை கொண்டு சொல்லும் போது அடுத்த செகண்ட் அழிக்க வேண்டியதுதானே. சோதோமுக்கு டைம் கொடுக்கப்படவில்லை, ஆனா நினிவேக்கு 40 நாட்கள் கொடுக்கப்பட்டது. அந்த 40 நாட்கள் தான் நான் இவன் இனியாவது கிரியை சரி செய்ய மாட்டானா என்று தேவன் கொடுத்த தருணம். யோனாவின் பிரசங்கத்தில் கிருபை இருந்துச்சு, கிருபையும் சத்தியமும் இருந்துச்சு. சத்தியம் அவர்கள் பிழைகளை உணர்த்துவது, கிருபை அவர்கள் பிழைகளை அல்லது கிரியைகளை சரி செய்ய அவர்களுக்கு தருணம் கொடுத்தது. அதான் கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். தேவன் அருளிய வார்த்தைகள் கிருபையும் சத்தியம் உள்ளவைகள். இன்னைக்கு இதை அப்படியே பிரிச்சுட்டாங்க. ஒன்லி கிருபை, நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஒண்ணாகாது. கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. அதை பிரித்து ஒருவன் வார்த்தைகளை தனக்கேற்றார் போல திரித்துக் கொள்வானால் அவன் கள்ள உபதேசி. அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. யோனாவின் பிரசங்கத்தில் கிருபையும் இருந்தது, சத்தியமும் இருந்தது. கிருபை என்ன? அவங்களுக்கு டைம் கொடுக்க 40 நாள் 40 டேஸ் இருக்குப்பா. சத்தியம் என்ன? ஒழுங்க சேஞ்ச் பண்ணிடுவோம், உணர்த்துறது, ஆமென், திருத்துறது, கண்டிக்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிரியைகளை சரி செய்துட்டாங்க. அந்த கிருபையை சரியா பயன்படுத்திட்டாங்க. கர்த்தர் பரிதபிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் அழிக்கல,
அப்பதான் யோனா சொல்றான், நீர் நீடிய சாந்தம் உள்ளவர் எனக்கு தெரியும் ஆண்டவரே. தேவன் எதற்காக பொறுமையா இருக்கிறார்? உன் கிரியைகளை சரி செய், உன் அந்தரங்கத்தை அவர் பார்க்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. இன்னைக்கு மொபைல்ல மெசேஜ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆராதனை கவனிக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ல டிவியில் ஆராதனை பார்க்குறீங்க. இன்னைக்கு சாயங்காலம் எதை பார்ப்பீங்க, நாளைக்கு என்ன பார்க்க போறீங்க, நைட்டு தூங்கும் போது என்ன பார்க்க போறீங்க, யாரும் இல்லாத மொபைல் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? இதே மொபைல்ல தானங்க ஆராதனை பார்க்கிறோம். ஒரு ஊற்றிலிருந்து கசப்பும் தித்திப்பும் சுரக்குமோ? இன்னைக்கு இதே இதுல ஆராதனை பார்த்து ஆராதனை முடிச்சதும் அப்படி சேஞ்ச் பண்ணுகிறது இல்ல? அந்த ரங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். யோபு பாத்தீங்களா? யோபு என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என் வீட்டில் வேலைக்கு வருகிற ஒரு ஸ்திரீயை நான் இச்சையோடு பார்த்தது உண்டானால் என் மனைவி இன்னொரு வீட்டில் போய் மாவரைக்கட்டும் என்று அவன் சவால் விடுகிறான். யோபு, நான் யாரையும் தப்பா எக்காரணம் கொண்டு தப்பா கூட பார்த்திடக்கூடாதுன்னு சொல்லி நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறான். காரணம் என்ன? காரணம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் நான் பார்ப்பேன். ஆமென். உன் கிரியைகள், உன் பார்வையை மாற்றணும். அந்நிய சத்தம் காதுல கேட்க கூடாது, தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. கிரியைகளை சரி செய்ய அவர் பொறுமையா இருக்கிறார். காரணம் சிம்பிள்ங்க, அவர் நம்மளை இழக்க விரும்பலங்க, இழக்க விரும்பல. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பேர் எழுதுற வேலையை மட்டும் அவர் தூதர்கிட்டையும் கொடுக்கல, எந்த பாஸ்டர்கிட்டையும் கொடுக்கல. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுற வேலை ஏன் கொடுக்கலன்னா, அப்படி மட்டும் கொடுத்திருந்தா ஒரே வெட்டும் குத்துமா தான் இருக்கும். கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்தா பேர் எழுதுறது, கொஞ்சம் பின்வாங்கி போனா உடனே பேரை வெட்டுறது. எனவேதான் சீயோனை குறித்து அவர் எழுதுவாராம், இன்னார் இன்னார் அதிலே பிறந்தான் என்று அவர் எழுதுவாராம். கர்த்தர் பெயர் எழுதும் போது என்றுதான் வேதத்தில் இருக்கிறது. அவர் எழுதிட்டு உடனே வெட்டாம வெயிட் பண்றார், என் பிள்ளை திருந்துவான். ஹல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் பெயர் தான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தோக்கிறவன் பேர் கிறுக்கி போடப்படும். ஆனால் பேர் கிறுக்கி போடப்பட்டனால உனக்கு கிரேஸ் முடிஞ்சுன்னு அர்த்தம். நல்ல கவனமா கேளுங்க. என் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர் வெட்டிட்டாருனாலே அதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு அவர் கிருபை பாராட்டணும்? எனக்கு கிரேஸ் முடிஞ்சுன்னு அர்த்தம். பட் சில தோல்விகள் தடுமாற்றங்கள் வந்தோம், என் பேர் அவர் கிறுக்காமல், என் பேர் அவர் வெட்டாம, என்னடா கொஞ்சம் கூட கிருபை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் காரியத்தில் பொறுமையா இருந்து திருந்திருடா திருந்திருடா திருந்திருடான்னு சொல்லி என் விஷயத்தில் அவர் பொறுமையா இருக்க காரணம் என்ன தெரியுமா? என்னை அவர் இழக்க விரும்பவில்லை, என்னை அவர் மிஸ் பண்ண விரும்பல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் கிரியைகளை சரி செய். பொறுமையா இருக்கிறார் கர்த்தர். அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்க விரும்புகிறாயா? அவருடைய பொறுமையை குறித்து சொல்லுகிற வசனத்தை நீ காத்துக்கொள்ள விரும்புகிறாயா? இதோ அவர் ஏன் பொறுமையா இருக்கிறார் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு, நீ செவி கொடு, உன் கிரியைகளை சரி செய். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பொறுமையை சோதிக்க கூடாது. அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனா இருக்க முதல்ல நாம பொறுமையா இருக்கணும். ரெண்டு, அவர் ஏன் பொறுமையா இருக்கிறாரோ அதை அறிந்து நம்முடைய கிரியைகளை சரி செய்ய வேண்டும். மூன்றாவது, அவருடைய பொறுமையை நம்ம சோதிக்க கூடாது. ஆண்டவர் வேதனையில் ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. எந்தெந்த காரியங்கள் அவருடைய பொறுமையை சோதிக்கும் தெரியுமா? வாசியுங்கள். எரேமியா 15வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 15:6. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம்லாம் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல நான் ரொம்ப ஒட்டஞ்சு அழுத வார்த்தைகள். நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பொறுத்து, அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க.
அந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. நீ என்னை விட்டு பின்வாங்கி அந்த போனாய். கடைசி 2 லைன் வாசிங்க. நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். இளைத்து போனேன் என்று எரேமியா சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் பொறுத்து ஜீசஸ். அவர் நீடிய பொறுமையுள்ளவர் தான். அவர் நீடிய பொறுமையுள்ளவர் என்பதை அறிந்து நீ அவருடைய பொறுமையை சோதிக்கிறாயா? இது எப்படி தெரியுமா இருக்கிறது? நான் போய் முத்தமிட்டால் என்னை தடுக்க மாட்டார் என்று சொல்லி யூதாஸ் போய் முத்தமிட்டு காட்டி கொடுத்ததை போல இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து நின்ற போது, யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது, ஆமே நாங்கள் நசரேயனாக இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். இயேசு சொன்னார், நான் தான் என்று சொன்னார். யாருக்கும் அவரை நெருங்க முடியவில்லை, எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. அப்போ யூதாஸ் வந்து அவரை முத்தமிடுகிறான். நான் நெருங்கின, என் மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார், நான் நெருங்கினா என்ன நோன்னு சொல்ல மாட்டார் என்பதை அறிந்து அவன் அது தவறாய் அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி அதை பயன்படுத்தினான். இப்படி இருக்கிறது அவருடைய நீடிய பொறுமை. அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை அறிந்து நீ பர்பஸா சோதிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கிறது? யூதாஸ் அந்த இரவிலே போய் முத்தமிட்டு காட்டி கொடுத்ததை போல இருக்கிறது. நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? அவருடைய பொறுமை எங்க என்ன சோதிக்கிறது? அந்த 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். பின்வாங்கிட்டப்பா, பின்வாங்கிட்ட. 2 பேரும் சேர்ந்துதான் நடந்துட்டு இருந்தோம். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று நீ என்னோடு கூட தான் வந்துட்டு இருந்த. திடீர்னு பார்த்தா நீ 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்ட. ஏன்? நீ வனாந்திரத்தில் நடப்பதை அறிந்தும் நானும் உன் கூட வனாந்திரத்தில் தான் நடந்தேன். ஏன் என்னை விட்டு பின்வாங்கி போனாய்? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணி இருக்கிறாரா? ஏமாற்றி இருக்கிறாரா? இல்லையே. நேசிக்கப்படாதிருந்த உன்னை அல்லவா அவர் நேசித்தார். ஏன் பின்வாங்கி போனாய்? பின்வாங்கி போவோமானால் நாம் அவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். எபிரேயர் 4:1 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பின்வாங்கிறாத. எபிரேயர் 10:39 சொல்லப்பட்டிருக்கிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல், பின்வாங்குகிறவன் கெட்டு போய் விடுவான். கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. வேண்டாம், பாவம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், பழையவை வேண்டாம்னு சொல்லி தொடர்ந்து வந்தா. இன்னைக்கு லாக்டவுன்ல எத்தனை பேர் பழைய காரியத்துக்கு நேராய் திரும்பி இருக்கிறீர்கள்? பின்வாங்குகிறவன் அவருடைய பொறுமையை சோதிக்கிறான். நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சத்தம் எத்தனை பேர் காதுகளில் விழுகிறது என்று தெரியவில்லை. ஆனால் சகோதரா, சகோதரி கேள். ஆமே, நீங்கள் உங்கள் பின்மாற்றத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஓசியா 14:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று. சீர்கேடுனா பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம். பின்வாங்கிறாத, திரும்பு, கர்த்தரிடத்தில் வா. என்னாகமம் 32:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். என்னாகமம் 32:15 நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் இன்னும் வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. என்னாகமம் 14:43 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களுடனே இருக்க மாட்டார். நான் இந்த 2 வசனத்தை சேர்த்து சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் இந்த வனாந்திரத்தை கடக்கணும்னா என்னால முடியாது, அவர் தான் என்ன கடக்க பண்ணணும். நான் இந்த வனாந்திரத்தை கடக்கணும்னா கர்த்தர் என் கூட இருக்கணும்.
கர்த்தர் என் கூட இல்லைன்னா இந்த வனாந்திரம் தான் என்னுடைய முடிவு. அநேக ஜனங்கள், எகிப்தை விட்டு புறப்பட்ட அநேக ஜனங்கள் வனாந்திரத்தில் மடிந்து போனார்கள். இதுக்கு எகிப்திலே செத்து இருக்கலாமே, ஏன் இல்ல? பின்வாங்கினார்கள். கர்த்தர் விட்டுட்டார். கர்த்தர் விட்டுட்டார்னு சொல்றதை விட அவங்க கர்த்தரை விட்டுட்டாங்க. பின்வாங்கினால் நீங்கள் வனாந்திரத்திலே இருப்பீர்கள். பின்வாங்குறவரோடு கர்த்தர் இருக்க மாட்டார். அவர் இல்லாம உன்னால வனாந்திரத்தை தாண்ட முடியுமா? Praise God. அவர் இல்லாமல் வனாந்திரத்தை கடக்க முடியுமா? ஜீசஸ். எந்த காரியத்திலே நீ பின்வாங்கி இருக்கிறாயோ மனம் திரும்பு. அவருடைய பொறுமையை சோதிக்காதே. உன்னை ரட்சித்தது வனாந்திரத்திலே அழிப்பதற்கல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. யோசுவா 5:6 வாசியுங்கள். 5:6 வாசியுங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். ஆமென். ஏன் சுத்தி நடக்க பண்ணார் தெரியுமா? செவி கொடுக்கல. செவி கொடுக்காதவர்கள் பின்வாங்குறாங்க. அவங்க வனாந்திரத்துல கடைசி வரை வனாந்திரம் தான் அவங்களுக்கு. பின்வாங்குகிறவனுக்கு ஆரம்பமும் முடிவும் வனாந்திரம் தான். ஆனா செவி கொடுக்கிறவனுக்கு ஆரம்பம் வனாந்திரமா இருந்தாலும் முடிவு மகிமையா இருக்கும். மகிமையா இருக்கும். எல்லா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வனாந்திரம் உண்டு. ஆனால் வனாந்திரம் முடிவு அல்ல. இயேசு ஆரம்பித்ததே வனாந்திரத்துல தான், ஆனா முடிவு மகிமையில. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்பம் வனாந்திரம், ஆனால் அநேகருடைய முடிவு வனாந்திரம் தான். ரீசன் என்ன? பின்வாங்கிட்டாங்க. தேவனை அறிந்தும் இம்மைக்குரிய வாழ்க்கையை இன்பம் என்று எண்ணி நித்தியத்தை மறக்கிறவன், மறுதலிக்கிறவன், பின்வாங்குகிறவன், அவனுடைய முடிவு வனாந்திரம். நம்மெல்லாம் எதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்? இங்கே சில வேதனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நெருக்கங்களையும் கண்ணீரையும் பாடுகளையும் சோதனைகளை நாம் சகிக்க காரணம் என்ன தெரியுமா? கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய நகரத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் நிச்சயத்தில், நம்பிக்கையில இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பின்வாங்கிடக்கூடாது. அப்படி பின்வாங்குகிறவன் கர்த்தருடைய பொறுமையை சோதிக்கிறான். இரண்டாவது, எவன் கர்த்தருடைய பொறுமையை சோதிக்கிறான்? சங்கீதம் 51 20 21 வாசியுங்கள். 51வது சங்கீதம் 20 21 வசனங்கள். 50வது சங்கீதம் 20 21 வசனங்கள். 50வது சங்கீதம் 20 21. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். நான் பொறுமையா இருந்தேன். எதுக்கு பொறுமையா இருந்தேன்னா, நீ திருந்துவேன்னு பொறுமையா இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மௌனத்தை, என்னுடைய பொறுமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டாய் என்றால், நான் பண்றத கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாய். நான் மௌனமா இருந்தது எதுக்கு தெரியுமாப்பா? நீ உன் பேச்சை மாத்துவ, நீ திருந்துவேன். நான் மௌனமா இருந்தேன். நீ ஒவ்வொருத்தரை பத்தி பேசுறது, சகோதரனுக்கு விரோதமா பேசுறது, உடன் பந்தி இருக்கிறவர்களுக்கு விரோதமா பேசுறது, புருஷன் மனைவிக்கு விரோதமாய் பேசுறது, மனைவி புருஷனுக்கு விரோதமாய் பேசுறது. ஆண்டவர் சொல்றார், நீ இவைகளை செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். நான் எதற்கு மௌனமா இருந்தேன் தெரியுமா? நீ திருந்துவேன்னு மௌனமா இருந்தேன். ஆனா நீ என்ன நினைச்சிட்ட? இந்த உலகம் சொல்லுவோம்ல, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. நீ என்ன நினைச்சிட்ட? என்னுடைய மௌனம் உனக்கு நீ பண்றதெல்லாம் கரெக்ட், நான் அக்செப்ட் பண்றதா நீ நினைச்சிட்ட. இல்ல. அடுத்து வாசிங்க. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன்.
அவர் பொறுமையா இருக்கிறாருனாலே திருந்துறதுக்கு திருந்திருங்க. இல்லைன்னா A to Z ஒவ்வொன்னா கொண்டு வந்து நிறுத்துவார். பொறுமையை மட்டும் சோதிக்காதீங்க. பின்வாங்குகிறவன் அவருடைய பொறுமையை சோதிக்கிற சகோதரனுக்கு விரோதமான செயல். அவங்க என்னதான் துரோகம் பண்ணட்டுங்க, இங்க இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுது? அவனுக்கு அகைன்ஸ்டா பேசாத, அவனுக்கு அகைன்ஸ்டா பேசாத, அவர் பார்த்துப்பார். நியாயம் கிடைக்கும் நம்ம ஆரம்பத்தில் கேட்டோமே, நியாயம் அவர் செய்வார், நீதி அவர் செய்வார். பேசவே பேசாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தங்க பேசிட்டு இருக்கிறாங்க, மூணாவது நபரை குறித்து உங்ககிட்ட ஒருத்தங்க ஒரு லிமிட்டை தாண்டி பேச ஆரம்பிக்கிறாங்கனாலே ஸ்டாப் பண்ணிருங்க. பொதுவா பாருங்க, இது ஒரு விஷமாகும். நமக்கு அந்த நபருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்ம கிட்ட வந்து உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 நம்மளே அவங்கள பகைக்க வைக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் துரோக செயல். இதெல்லாம் பாவ செயல். கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாப்பான செயல். ஒரு நாள் இது செய்யாதீங்க. அவங்களுக்கும் அவங்களுக்கு தானே பிரச்சனை. இன்னொரு நபர்கிட்ட போய் அந்த நபரை ஏன் அவங்கள பகைக்க வைக்கிறோம்? சகோதரனுக்கு விரோதமான செயலை சரி செய்யுங்கள். இது தேவனுடைய பொறுமையை சோதிக்கிற விஷயம். ஆண்டவர் சொல்லுகிறார், கிரியை சரி செய், இல்லாவிட்டால் நான் உன்னை பீறி போடுவேன். அந்த கடைசியில் அப்படிதான் சொல்லுகிறார். தேவனை மறக்கிறவர்கள், அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். அவருடைய பொறுமையை இது சோதிக்குது. எதுவும் பேசாதீங்க. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்படி அவங்க செய்தாங்களே, உங்களுக்கு நான் கேள்விப்பட்ட உண்மையா? உடனே பரவாயில்ல, ஆமா உண்மைதான், உங்களுக்காவது வெளிச்சம் இருந்துச்சு, இப்படி போகாதீங்க. கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். அவ்வளவுதான். இந்த பூமியில நியாயம் எடுபட்டு போகுதை குறித்து கலங்காதீங்க. இங்கே எடுபட்ட நியாயம் அங்கே செல்லும், அங்கே செல்லும். எதுவும் பேசாதீங்க. ஒரு தேவ பிள்ளை துதிக்கிற வாயிலிருந்து சபித்தல் வரக்கூடாது. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன். மூன்றாவது, எது அவருடைய பொறுமையை சோதிக்கும்? எரேமியா 44:22. எரேமியா 44:22. வேகமாய் வாசிங்கள். எரேமியா 44:22. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி பாழாயிற்று. உன் கிரியை அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போனதுனால தானப்பா உனக்கு இப்படி ஆச்சு. அவரால் அதுக்கு மேல பொறுத்திருக்க முடியவில்லை. கிரியைகளின் பொல்லாப்பு தேவனுடைய பொறுமையை சோதிக்குது. ஆமென். தாவீது நிமித்தம் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார் கர்த்தர். ஆனால் மனாசை நிமித்தம் யூதா கோத்திரத்தையே தள்ளிவிட்டார். சங்கீதம் 78:68. தாவீது நிமித்தம் யூதா கோத்திரத்தை தெரிந்தெடுத்தார். 2 ராஜாக்கள் 24:3. மனாசை நிமித்தம் யூதா கோத்திரத்தையே தள்ளிட்டாரு. ஹல்லேலூயா. உன்னுடைய கிரியைகளினால நீ அவருடைய பொறுமையை சோதிக்கிறாயா? ஒரு தாவீதால ஒரு கோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டது, ஒரு மனாசையால ஒரு கோத்திரம் தள்ளப்பட்டது. உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு என்ன கிடைக்க போகிறது? உன் ஒருவனுடைய செயலி நிமித்தம் உன் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட போகிறதா, தள்ளப்பட போகிறதா? உன்னுடைய கிரியைகளின் பொல்லாப்பு எத்தனை பேருக்கு எவ்வளவு பெரிய தீமையான காரியத்தை கொண்டு வருகிறது. நீ இன்னும் மனம் திரும்ப மாட்டாயா? ஏன் அவருடைய பொறுமையை சோதிக்கிறாய்? வரப்போகிற அழிவுக்கு, வரப்போகிற சோதனைக்கு தப்ப அவருடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை கை கொள்ளுவது அவசியம். நீ அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளனாகுவது அவசியம். பொறுமையா இரு. கர்த்தர் விரும்புகிற மாற்றத்துக்கு விட்டு கொடு. அவருடைய பொறுமையை மட்டும் நீ சோதிக்காத. அவருடைய பொறுமையை நீ தப்பா புரிந்து கொள்ளாத. ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்பான்.